ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். இது வந்து இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா, அஜ்மான்லேருந்து வந்திருந்தா. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருந்தா. 2 வாரம் கழிச்சு, அதுவும் 2 வாரம் 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். வந்தனால சரி வேறு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வந்து நமக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது இல்லாமல் அவளுக்கு ஒரு கிட் இருக்குது. நமக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த கிட் இருக்குல்ல, அந்த கிட்டுக்கு வேண்டி எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஷார்ஜா அக்வேரியம் போயிருந்தோம். செமையாக இருந்தது, சூப்பராக இருந்து. என் கூட ட்ராவல் பண்ணி ஷார்ஜா அக்வேரியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கோ. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ஃபோட்டோ பூத் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்படிதான் அந்த மீன் வந்தது. வணக்கம்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் வந்தது. கடிச்சு தின்னுரும் போல இருந்தது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு பயம்லாம். ஃபோட்டோ பூத் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ஃபோட்டோ பூத் இருக்கும். நமக்கு வந்து வடிவேலு இதில் அப்படின்னு சொல்லி போஸ் எல்லாம் தருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு போஸ் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அது என்னென்னா லாஸ்ட் எடிட் பண்ணி தருவாங்கோ. நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். எடிட் பண்ணினா அந்த போஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிஷ் எல்லாம் நம்ம முன்னாடி போகிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரியெல்லாம் எடிட் பண்ணி தருவாங்கோ. இது வந்து ஒரு கல்லுன்னு தானே நீங்கள் நினச்சிங்க, ஆனால் அது கல் இல்லை, மீன் கண்ணு மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் மீனுன்னு. அதுக்கப்புறம் கடல் குதிரை இருந்தது. அப்படி நிறைய ஃபிஷ் இருந்து. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் வந்து நிறைய வீடியோ போடுறேன். அதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து எடிட்டிங்கில் தப்பா, எடிட்டிங் வந்து நான் பண்ணதுனால, எனக்கு எடிட்டர் ஒன்றும் இல்லை, எடிட்டிங் நான் பண்ணதுனால கொஞ்சம் அங்கே இங்கேயும் தப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து எனக்கு வியூஸ் போகிற அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் ஏற மாட்டேங்குது, வியூஸும் போக மாட்டேங்குது. நான் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போடுறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய செக்ஷனாக இருக்கும். ஈஸ்ட் கோஸ்ட்டு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடல் சம்மந்தமாக செக்ஷனாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல ஈஸ்ட் கோஸ்ட்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். சத்தியமாக சொல்லுவோம், நாங்கள் கடலுக்குள்ளே இருக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளை சுற்றி வந்து ஷார்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு போவோம். நான் ஒரு ரீல்ஸு நாங்கள் போக முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணுவாங்க இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு இடம் பார்க்க போக முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வத்தில் செக் பண்ணுவோம். இது நம்ம சின்னதுலேயே உண்டு. எப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது டூர் எங்கேயா போகிறோன்னு சொன்னால் நைட்டே தூங்க மாட்டோம், எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம்ல. அது மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரீல் காட்டி தந்தாங்க. அதில் வந்து எப்படின்னா ஒரு அக்வேரியத்தில் வந்து ஷார்க் வந்து ஒரு முட்டுது. அது அந்த முட்டும்போது அந்த கிளாஸ் வந்து கிராக் ஆகி தண்ணியெல்லாம் லீக் ஆகுற மாதிரி காட்டினாங்கோ. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்து, ஆனாலும் நல்லா தான் இருந்து, நல்லா ஜாலியாக இருந்து. இது வந்து நீங்கள் இதை படத்தில் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. ஏதோ ஒரு சீனை காட்டிட்டு நம்மளை ஏமாத்துறான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான். கிட் இருக்கவங்க கண்டிப்பாக போகணும். இடையில ஒரு இது வரும், ஒரு மாதிரி டிஜிட்டலாக வந்து மீன் வந்து போகிற மாதிரி. அது என்னென்னா டிஜிட்டல் வந்து ஒரு மாதிரி 3D ஒரு படம், ஒரு டிராயிங் வந்து போகிற மாதிரி, தண்ணியில் போகிற மாதிரி ஒரு இடையில ஒரு இது வந்துருக்கும். அது என்னென்னா சின்ன பிள்ளைகள் வந்து அங்கே ஒரு எலக்ட்ரிக் பேட் மாதிரி இருந்து, அந்த எலக்ட்ரிக் பேடில் வந்து சின்ன பிள்ளைகளும் வந்து வரையும். சின்ன பிள்ளைகள் வரைஞ்சாங்கன்னா அந்த வரைகிற ஃபிஷ் வந்து மேலே வந்து அந்த தண்ணியில் மிதக்கிற மாதிரி, அதுவும் வரைகிற ஃபிஷ் வந்து தண்ணியில் மிதக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கோ. அதுக்கப்புறம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு செக்ஷன் இருந்து, அதுக்குள்ளே என்னென்னா ஷெல்ஃபிஷ் எல்லாம் இருக்கும். ஷெல்ஃபிஷ்னால் என்ன, லாப்ஸ்டரு, ஆயிஸ்டரு, அதுக்கப்புறம் ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, இது மாதிரி நிறைய ஷெல்ஃபிஷ் எல்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்ஷனில் வந்து கடலுக்குள்ளே நம்ம போடுற திங்ஸு, கடலுக்குள்ளே அன்வான்டாக நம்ம எறிவோம்ல, அந்த திங்ஸ் எல்லாம் கடலில் போய் எப்படி சேதாரம் பண்ணுது, கடலில் இருக்க அனிமல்ஸுக்கெல்லாம் எவ்வளோ சேதாரம் பண்ணுது, அனிமலுக்கெல்லாம் எவ்வளோ சேதாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு கெஃபே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இது ஒரு பில்டிங், அக்வேரியம் ஒரு பில்டிங், இந்த பக்கம் வந்து மியூசியம். ஒரு காலத்தில் யூஏஇயில் ஃபிஷ்ஷிங் தான் மெயின் ஆக்குபேஷன்
ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. அதை வச்சு தான் முன்னேறி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பழங்காலமாக ப்ரிசர்வ் பண்ண ஒரு ஃபிஷ் முள், அப்போ எடுத்த ஒரு முத்து, கடல் முத்து, இதெல்லாம் வந்து பார்வைக்கு வச்சுருந்து. இது வந்து மீன் பிடிச்சி இதில் தான் போடுவாங்க போல் கூடையில். அப்போ உள்ள ரம்பம், அப்போ உள்ள மீன் ஹூக்கு, மீன் பிடிக்கக்கூடிய ஹூக்கு, பிளட் ஸ்டெயின் நிறைஞ்ச நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. தத்ரூபமாக நிறைய வச்சுருந்தாங்கோ. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குற ஆளுகளுக்கு நல்லா பிடிக்கும். நான் இது மாதிரி ஒமேன்லேயும் ஒரு ஏஜ் மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தேன். இது என்னன்னா, கொண்டு வர முத்தை வந்து அந்த டைம் முத்து ரொம்ப ப்ரீஷியஸ் போல், கொண்டு வர முத்தை எப்படி நிறுத்து விற்பாங்கங்கிறது வரைக்கும் காமிச்சிருந்தாங்கோ. நல்லா இருந்தது. ஒன் டைம் விசிட், இந்த மியூசியம் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் பேசி எடுத்துட்டு இதை பார்த்து முடிக்கவே வந்து 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து துபாயிலையும் சுற்றணும். கொஞ்சம் இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து பிடிக்கிற ஆள் இதுக்கு உள்ளே போனீங்கன்னா இன்னும் டைம் ஆகும். நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணலை, வெளியே வந்துட்டோம். இதுக்கு உள்ள வந்து அப்போ எப்போ வந்து மணி பார்ப்போம், எப்படி மணி பார்ப்பாங்கோ அப்படின்னு வரைக்கும் காட்டியிருந்து அதோட அன்னைக்கு முடிஞ்சு. அடுத்த நாள் வந்து போர்ட்லண்ட்ஸ் ஈஸ்டில் உள்ள ஷேக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப் இருந்தோம். செம்மையாக இருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ஸும் செம்மையாக இருந்தது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபெரோ ரோச்சர், துபாய் சாக்லேட், ரஃபலோ ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மில்க் ஷேக் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸும் உண்டு. போர்ட்லண்ட்ஸு, மம்சார் இந்த பக்கம் இருக்கவங்க இந்த கடையை ஒருக்கா செக் பண்ணி பாருங்கோ. செம்ம டேஸ்ட்டாக செம்ம திக்காக இருந்து நாங்கள் 2 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு 2 பார்சலும் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.